எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி டிவிகேக்கான அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டிவிகே விஜயம் பார்க்க போகிறோம், தளபதி விஜயம் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்டு டிவிகேக்கான அப்டேட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, கரூர் இஷ்யூ. ஸோ அதில் வந்து சிபிஐ விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க. அதில் 3 பேருக்கு வந்து மறுபடியும் வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னா, புஷி ஆனந்தா இருக்கட்டும், நிர்மல்குமாராக இருக்கட்டும் அண்ட் மதியழகன். அவங்க 3 பேருக்கும் வந்து மறுபடியும் வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாட்டு வந்து நம்ம சவுக்கு சங்கரனை, ஸோ அவரை வந்து ஜாமீன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துருந்தாங்க. நேற்று மறுபடியும் வந்து ஜாமீன் கொடுத்துட்டாங்க, டெம்பரரி ஜாமீன். ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. அவருடைய ஹெல்த் இஷ்யூ இந்த விஷயங்கள் எல்லாத்துக்காகவும் அவங்க அம்மா போட்ட அந்த ஒரு ஜாமீன் மனுவுக்காக வந்து அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அவர் இன்றைக்கி காலையில் வந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வர்ற வீடியோவும் வந்து வெளியாயிருச்சு. ஸோ இதுக்கு மேலே தான் வந்து இனி அடுத்ததும் சம்பவங்கள்லாம் வந்து காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏற்கனவே வந்து அவர் ஏகப்பட்ட சம்பவங்களை பேசினதுக்கு தான் அவர் தூக்கி உள்ளே வச்சாங்க. பட் அவர் பேசாமல் விட போகிறதும் இல்லை. மறுபடியும் உள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிற இஷ்யூ ஏற்கனவே வந்து நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துருந்தோம். ஏன்னா பிஜேபியுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்து சவுக்கு சங்கருக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தார். ஸோ அது எல்லாத்தையும் இவர் டீட்டெயிலாக வந்து என்ன நடந்தது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து சொல்லுவார். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இன்னொரு பக்கம் கூட்டம் சேர்த்தவங்கெல்லாம் வந்து ஜெயிச்சிட முடியுமா, நானும் தான் வந்து கூட்டம் சேர்த்தேன் அப்படின்ற மாதிரி யார் சொல்லியிருக்கா அப்படின்னா வந்து சரத்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அவருக்கு ஒரு கட்சியே இல்லை. அண்டு அவரை நம்பி வந்த தொண்டர்கள், ஸோ அவங்க எல்லாரையும் சேர்த்து பிஜேபிக்குள்ளே வந்து ஐக்கியம் பண்ணிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கான பதில் இதுவும் வந்து அடுத்ததாட்டு வந்து தளபதி விஜயை பார்க்குறப்போ வந்து நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போது தளபதி விஜய்க்கான அப்டேட்ஸை வந்து பேசலாம். ஜனநாயகன் லாஸ்ட் டைம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இன்றைக்கி ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடக்குது. மலேசியாவே கோலாகலமாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும், கோலாலம்பூரில். அண்டு நேற்று ஃப்ளைட் மூலமாக வந்து போனார். போய் அங்கே இறங்கி ஒரு ஹோட்டலில் தங்கிட்டார். ஸோ இதுதான் வந்து நேற்றுக்கான அப்டேட்ஸ். அது போக வந்து சினிமா வட்டாரங்கள் எல்லாருமே வந்து மலேசியாவுக்கு படையெடுத்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரி வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 80,000 பேர் வந்து அந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. 80,000 பேர். அண்டு வந்து 80,000 டிக்கெட்ஸும் விற்று முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ். ஸோ வந்து அங்கேயும் ஏகப்பட்ட ரூம்ஸ் எல்லாம் வந்து புக்கிங் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் வந்து தகவல்கள்லாம் வந்திருக்கு. அண்டு பெரிய பெரிய மக்கள் அட்லியாக இருக்கட்டும், அண்டு ஸ்வேதா மோகனா இருக்கட்டும், அண்ட் அனிருத்தா இருக்கட்டும், பூஜா ஹெக்டே, இவங்க எல்லாருமே வந்து போயிட்டாங்க. டிவிகே சார்பாக யார் போயிருக்கா அப்படின்னா வந்து புஷி ஆனந்தா இருக்கட்டும், லொயாலா மணியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து டிவிகே அப்படிங்கிற இந்த கட்சியை தாண்டி இப்போது தளபதி விஜயுடைய ஃபேனாட்டும் வந்து அந்த ஃபங்க்ஷன், ஸோ அதில் வந்து கலந்துக்கிறதுக்காக வந்து போயிருக்கிறாங்க. அவர் மலேசியாவுக்கு போனதுலேருந்து வந்து ஏகப்பட்ட வரவேற்புகள் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு ஆடியோ லான்ச் ரொம்பவே வந்து எமோஷ்னலாக இருக்க போகுது அப்படிங்கிறதான் வந்து எல்லாராலையும் நம்பப்படுறது. என்ன அப்படின்னா, நேற்று செல்ல மகளே அப்படிங்கிற ஒரு சாங் வந்து ரிலீஸ் ஆச்சு. அது எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. சாங்குடைய லாஸ்ட்டில் வந்து விஜய் வந்து அழுகிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்கும். ஸோ விஜயோட வாய்ஸில் வந்து கேட்கும். அதுக்காகவே வந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ஸோ விஜய் தளபதி அழுறாரு அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கே எமோஷனல் ஆகிட்டாங்க. இன்றைக்கான இந்த ஒரு ஃபங்க்ஷன் இது நடந்து முடிஞ்சதை நம்மளால் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, யாராவது வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து சின்னதாக வந்து ஷார்ட்ஸ் போட்டு விடுவாங்க. அதில் தான் வந்து பார்க்க முடியும். மற்றபடி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஜனவரி முதல் வாரத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் முழுசாக என்ன நடந்தது, என்ன பேசினார் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து தெரியும். ஸோ இது வந்து லாஸ்ட்டாட்டு விஜய் வந்து பேசுகிற ஒரு ஆடியோ லான்ச். இதுக்கு மேலே இந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிற இந்த சம்பவத்தில் விஜய் இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு எமோஷ்னலாக தான் வந்து இருக்கும். அதனால தான் நிறைய சினிமா பிரபலங்களும் வந்து போயிருக்காங்க. ஸோ விஜயோடைய இந்த லாஸ்ட் ஆடியோ லான்ச்சில் கண்டிப்பாக நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் அண்டு ஏகப்பட்ட ஏற்பாடுகளும் வந்து அந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து வர வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் விஜய் இன்றைக்கி என்ன பேசுவார் அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம். இதில் குட்டி ஸ்டோரி சொல்லுவார் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. பட் குட்டி ஸ்டோரியில் அரசியல் கண்டிப்பாக கலந்து இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன குட்டி ஸ்டோரி எல்லாத்துலேயுமே வந்து அரசியல் கலந்து வந்து பேசியிருப்பார். பட் இதில் வந்து மலேசியா அரசாங்கம் வந்து சொல்லிட்டாங்க, டிவிகே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இங்கே இடம் இல்லை. ஸோ அந்த கொடியாக இருக்கட்டும், பேனராக இருக்கட்டும், மக்கள் வந்து கோஷம் போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எதுவுமே வந்து இந்த இடத்துல டிவிகேங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. கட்சி சார்பாக எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதை பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். மற்றபடி வந்து வேறு என்ன பேசணுமோ, ஸோ அவருடைய இந்த ஒரு 30 வருஷம் இந்த ஜேர்னி, ஸோ இந்த ஜேர்னியை வந்து இந்த இடத்துல வந்து ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். சரத்குமார் பேசினதுக்கு நான் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். கூட்டம் சேர்த்தவன் எல்லாருமே வந்து உள்ளே ஜெயிச்சிட முடியாது அப்படின்ற மாதிரி நானும் வந்து
அதை ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுடைய கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஒரு வருஷத்தில் வந்த உடனே வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி உள்ளே வந்துட முடியுமா அப்படின்னா அது கஷ்டமான விஷயந்தான். பட் என்ன அப்படின்னா வந்து கூட்டம் சேர்த்தவங்கலாம் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரிக்கெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஒன் டேல 200 ரன் அடிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் சச்சின் வந்து அடிச்சிட்டாரு. ஸோ அது ஒரு ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணப்படுது. ஒரே ஓவரில் 6 6 அடிக்க முடியுமா, யுவராஜ் வந்து கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அதில் அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்படி ஒரு ஆள் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இது ஹிஸ்ட்ரி தான். ஏன் அப்படின்னா வந்து எலெக்ஷன்லேயே ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு கட்சி வந்து ஜெயிக்க முடியுமானா ஒருத்தன் ஹிஸ்ட்ரியை உருவாக்கணும்ல. ஸோ உருவாக்குற நபர் தான் இவர் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல அவருக்கான பதிலை நான் சொல்கிறேன். ஆனால் அது போக வந்து புஷி ஆனந்தா இருக்கட்டும், இந்த மக்கள்லாம் வந்து இந்த மலேசியா ஆடியோ லான்ச்சுக்கு போனதுக்கு சில பேர் வந்து கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா வந்து சம்மன் கொடுத்துருந்தாங்கல்ல சிபிஐ. ஸோ சம்மனில் வந்து கமெண்ட் என்ன அப்படின்னா, எவன் செத்தா என்ன, யார் இருந்தால் என்ன, ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஆடியோ லான்ச்சுக்கு போயிடுவாங்க, ஸோ இறந்தவங்களெல்லாம் பார்க்காதவங்க தானே இவங்க அப்படின்ற மாதிரி இன்னும் அதையே ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய மனுஷன் அவ்வளோ பேர் கால்லையும் வந்து உங்களுடைய இது இழப்புக்கு வருந்துறன்னு சொல்லி காலில் விழுந்திருக்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே மறந்துட்டு இன்னும் போகலன்னு பழைய கூத்தையும் வந்து பாடிட்டுருக்கானுங்க. ஸோ தளபதி விஜயா இது ரொம்பவே எமோஷ்னலாக தான் அவருக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. பட் ஒரு விஷயம் வந்து அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா வந்து இந்த 30 வருஷமாக வந்து சேர்த்து வச்ச சொத்து யார் அப்படின்னா வந்து நம்மளை மாதிரி ஆளுங்க தான். இவங்க அவரை விட்டு துளி கூட நகரலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு சொத்தாக வந்து இருக்கும். இந்த சினிமா அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் இவர் சேர்த்து வச்சது அப்படியே அரசியலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு சினிமாவை எம்டி பண்ணிட்டார் அப்படின்னு தான் வந்து இந்த இடத்துல சொல்லணும். அண்ட் ஆடியோ லான்ச்சில் என்ன பேசுகிறாரு, என்ன ரீல்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத வச்சு அடுத்தது நாளைக்கு ஒரு வீடியோ பேசலாம். அண்ட் தேங்க்யூ.